ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறவங்கலாம் ஜெயிக்கணும். பை எலெக்ஷனில் 3வது இடம் எடுப்பாரா 4வது இடம் எடுப்பாரா? நீ என்ன பிராயச்சித்தம் பண்ண போற? இத்தனை நாளாக தமிழ்நாட்டை ஏமாத்தினதுக்கு இந்த மன்னிப்பு கேட்க போறியா? இல்லை, இப்போ அவர் அடுத்ததாக வந்து திமுகவை கேள்வி கேட்குற மாதிரி காங்கிரஸே அவர் கேள்வி கேட்பார்ல. நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன், எது மாதிரி ஆளு தமிழ்நாட்டு சிஎம்ல உட்கார முடியும்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை, இப்போ அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா நான் ஏன் பதில் சொல்லணும்? அண்ணாமலை வந்து பாஜகவிலேருந்து அஃபிஷியலாக விலகிட்டாரு. அவர் வந்து ஒரு இயக்கத்தெல்லாம் தொடங்கிட்டதா சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அவர் ஏன்னா வந்து விஜய்க்கு எதிராகவோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு எதிராகவோ எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு? 8% ஓட்டு தாண்டினா பெரிய விஷயம். இப்போ சீமான் தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்பித்தோடனே நம்ம சீமான் நம்ம தான் சிஎம்னு ஒரு கட்சி. இதில் வந்து டிடிவி தினகரன் ஒரு காலத்தில் மீடியா வந்து அடுத்த ஜெயலலிதான்னு சொல்லியிருந்தாங்க. அவர் போனது என்னாச்சுன்னு தெரில. அப்புறம் என் எம்எல்ஏ என்னோட இருக்காருன்னா, எம்எல்ஏ இப்போ அசம்பிளியில் என்ன பேசினான்னு உங்களுக்கு தெரியும். அவரை கையெழுத்தே போடலைன்னு கிளைம் பண்ணார். யார்? டிடி காமராஜ் கையெழுத்தே போடலன்னாரு. காமராஜ் கடைசியில் இப்போ அசம்பிளியில் என்ன பேசினார்? அது அவர் ஒரு காலத்தில் குக்கர் சின்னம், அந்த சின்னம், தொப்பி சின்னம், அவர் தான் அடுத்த ஜெயலலிதா. நீங்கள் இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாரு. அன்புமணி ஒரு வாட்டி மாற்றம் முன்னேற்றம் சொன்னார். சீமானும் பாவம் போராக எடுக்கிறாரு. அதே மாதிரி இவரும் செய்வார். இல்லை, இப்போ அவர் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்குது, அவருக்கு இண்டிவிஜுவலாக ஃபேன் ஃபாலோயிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறவங்கலாம் ஜெயிக்கணும்னு இல்லை. இல்லை, இப்போ அதுக்கு தான் கட்சியை தொடங்க போகிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. 10 வருஷமாக இருக்கார்ல. இப்போ அவருக்கு அப்புறம் வந்தவர் சசிகாந்த் செந்தில் எம்பி ஆக்கிட்டோம் நாங்கள். அப்போ பிஜேபியால் கையால் ஆகாத கட்சின்னு அவர் சொல்லட்டும். முதல்ல பிஜேபியோட கொள்கை தப்புன்னு பேசட்டும். பிஜேபியில் நான் இருந்ததுக்கு பிராயச்சித்தம் பண்ணுறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பிஜேபி செல்ஃபே எடுக்க போகுது இல்லைன்னு. அப்போ அவர் பண்ண தப்புக்கு முதல்ல பிராயச்சித்தம் எடுக்கட்டும். இல்லை, அப்போ அவர் வந்து ஒரு வருஷமாக எனக்கு மேலிடத்துலேருந்து என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் பண்ணுறேன், ஒரு காரியகர்த்தாவாக தான் நான் பயணிக்க போகிறேன் அப்படின்லாம் பண்ண காரியகர்த்தா அப்பான கட்சியில் காரியகர்த்தாவாக இருந்ததுக்கு தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான். கட்சியிலேருந்து வந்து அடுத்த நாள் நின்னா உனக்கு தமிழ் மக்கள் மன்னிச்சிருவாங்களா? 31 அவரோட டார்கெட்டு. 28 29 அவர் எம்பி எலெக்ஷனில். இப்போ பெருந்துறை வருது இல்லை, பை எலெக்ஷனில் 3வது இடம் எடுப்பாரா 4வது இடம் எடுப்பாரா? மோடியே சொன்னார் அவர் பின்னாடி ஒரு பெரிய சமூகம் இருக்குன்னு. அந்த சமூகத்தில் நின்று எத்தனாவது பொசிஷனில் வருவாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். பெருந்துறையில் திமுக நிற்க போகுது, ஏஐடிஎம்கே நிற்க போகுது, டிவிகே நிற்க போகுது, சீமான் நிற்க போகிறாரு, இவரும் நிற்பார். 5 பேர் நிற்பாங்க. இதில் 5 பேர் அப்புறம் பிஜேபி, அதாவது ஏஐதிமுகவோட சேர்ந்து நிற்பாங்க. இந்த 5 பேரில் எத்தனாவது பொசிஷனில் இவர் வருவார்? இல்லை, இப்போ அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா முதலமைச்சர் பதில் சொல்லணும். இன்னும் யார் யார் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே பதில் சொல்லணும்ல. நீ என்ன பிராயச்சித்தம் பண்ண போகிற? இத்தனை நாளாக தமிழ்நாட்டை ஏமாத்தினதுக்கு, தமிழ்நாட்டை நம்பி நீ படித்தவன் ஒரு நல்ல டீசெண்டான அரசியல் பண்ணுவேங்கும் போது ஒரு ஜாதியும் ஒரு மதத்தையும் வச்சு நீ பண்ண ரிலிஜனுக்கு தமிழ்நாட்டிட்ட மன்னிப்பு கேட்க போறியா? மதிக்க போறியா? என்ன மன்னிப்பு கேட்க போகிற? திருப்பங்குன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் இஷ்யூ ஆக்கிறதுக்கு பாய்கள் இஸ்லாமியர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க போறியா? இல்லை கிறிஸ்தவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க போறியா? பிஜேபி பண்ண தப்புக்கெல்லாம் என்ன பிராயச்சித்தம் பண்ண போகிற? அந்த கட்சியில் 6 வருஷம் இருந்திருக்கிற நீ. அப்போ நீ என்னெல்லாம் தப்பு பண்ண தப்புக்கெல்லாம் என்ன பிராயச்சித்தம்? இல்லை, இப்போ அவர் அடுத்ததாக வந்து திமுகவையோ இல்லை தாவேக்காவையோ கேள்வி கேட்குற மாதிரி காங்கிரஸே அவர் கேள்வி கேட்பார்ல. என்ன நான் கேட்குற கேள்விக்கு 6 வருஷம் இருந்தியா? நீ பண்ண தப்புக்கெல்லாம் முதல் பதில் சொன்னால் நான் ஏன் பதில் சொல்லணும்? தப்பான கட்சியில் நீ இருந்த, நான் இருந்தேன்னா இல்லை. இப்போ அந்த கட்சியில் நீ தானே வெளில வந்த. அந்த கட்சி தப்புங்கிறதுனால தான் நீ வெளில வந்த. எய்தர் அந்த கட்சி நல்ல கட்சி இல்லை தப்பான கட்சி. நான் வந்து எங்கள் கட்சி ஜெயிக்கலை, எங்கள் கட்சி ஆட்சியில் இல்லை. இப்போ 2015 இந்த கட்சியில் சேர்ந்தேன். நான் 11 வருஷமாக ஒரே கட்சியில் தான் இருக்கிறேன். 2 வாட்டி நான் எலெக்ஷன் நின்று தோத்துட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா நான் கட்சியை விட்டு ஓடி போயிடல. ஏன்னா நானோ சசிகாந்த் செந்திலோ இது மாதிரி தோத்தப்புறம் வந்தவங்க யாரோ சீட்டு ஜெயிக்கலைன்னு நாங்கள்லாம் கட்சியை விட்டு ஓடி போகல. எங்கள் ஐடியாலஜியை மாற்றலை, என் ஐடியாலஜியை மாற்றலை, கட்சியை விட்டு ஓடி போகல, சீட்டு கொடுக்கலன்னு நான் சண்டை போடலை. நான் போய் ராகுல் காந்தியை பார்த்து இன்றைக்கே பத்திரிகை கொடுப்பேன் ரிசைன் பண்ணுறேன்னு நான் சொல்லலை.
நீ ஏன் பிஜேபி விட்ட? உனக்கு சீட்டு வராது, செல்ஃப் எடுக்காது, நீ சிஎம் ஆக முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் நீ விட்டுருக்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் அதுக்காகவே வர்றதா வச்சுக்குவோம். 2031ல அவர் சிஎம் முகமாவே மாறிடுவார்ல? நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன். 120 வருஷம் வரலாறு தமிழ்நாட்டில் எப்படி ஓட்டு போடுறாங்களோ இந்த வாட்டி அதே ஓட்டு தான் வந்திருக்குது. இது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறேன். எது மாதிரி ஆளு தமிழ்நாட்டு சிஎம்மில் உட்கார முடியும்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணாமலைக்கு இந்த தகுதி இல்லை. சரி சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. இது உண்மையிலேயே இந்தியாவை பாதிக்க போகுதா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன். இந்தியாவில் இந்த ஈரான் வரத்துக்கு முன்னாடியே 20% ரூபா அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு. இதனால் ஈரான்னால் போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. 70 ரூபா இருந்தது 80 ரூபா 85 ரூபாய்க்கு வந்துருச்சு. 82 97 வரைக்கும் தான் இந்த பீரியடில் போயிருக்குது. அதனால் இந்த பொருளாதார நெருக்கடிங்கிறது முன்னாடியே வந்தது. அண்ணாமலையும் அப்போ அண்ணாமலை அங்கே தானே இருந்தார். அண்ணாமலையும் அவரோட முதலாளி அமித்ஷாவும் அவரோட முதலாளி மோடி அவர்களும் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்ச மாதிரி மக்கள்கிட்ட உண்மையை மறைச்சாங்க. இப்போ நான் கேட்குறேன், அண்ணாமலையை பற்றி நம்ம பேசினோம். மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் கொள்ளை அடித்த ஆள் பிஜேபிக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அவர் தானே பிஜேபி தலைவர். அவர் ஏதாவது சொன்னாரா? ஏதாவது பிடிச்சி கொடுத்தாரா? இல்லை மயிலாப்பூர் மக்களுக்கு ஏதாவது காசு வாங்கி கொடுத்தாரா? இல்லை பொருளாதாரத்தை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை 7 ரூபா 40 ரூபாய்க்கு $40 கச்சா எண்ணெய் நடந்தபோது $100 விற்றும்போது வாயை அசைச்சாரா? இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா, கச்சா எண்ணெய் $40 விற்கிறச்ச மக்கள்கிட்ட காசை கொடுக்காம வரியாக போட்டு முழுங்கி சாப்பிட்டது அரசாங்கம், சென்ட்ரல் அரசாங்கம். இந்த பணத்தை எடுத்து பெரும் முதலாளிகளுக்கு வரி சலுகை கொடுத்தீங்க. அதனால் சிறு தொழிலை அழிச்சிங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். முதல்ல டிமானிட்டைசேஷன் ஒரு தப்பான முடிவு. கரோனா போது நீங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாலும் அது 2வது தப்பான முடிவு. மற்ற ஊர்லலாம் மக்களுக்கு நேராக பணம் கொடுக்கப்பட்டது, இங்கே பணம் கொடுக்கப்படலை. இது 2வது தவறு. 3வது தவறு, ஜிஎஸ்டியை தவறாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பணக்காரனையும் இந்த பெரிய ரிலையன்ஸ் அம்பானியும் பால் கவர் கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறவனையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தது. இது மாதிரி வரிசையாக தவறு மேலே தவறு பண்ணியிருக்கிறீங்க. இப்போது ஈரான் ப்ராப்ளம்னால கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது திரும்பி அந்த சுமையும் மக்கள் மேலேயே போடுது. அதுக்கப்புறம் கமர்ஷியல் சிலிண்டர் இல்லைன்னா ஜிஎஸ்டி இருந்தால் தான் கமர்ஷியல் சிலிண்டரை கொடுப்பேன்னு சொல்லி தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறவனுக்கு சிலிண்டர் எல்லாம் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணுறது பாஜகவும் அண்ணாமலைக்கும் இதில் இடம் உண்டு. அதனால் இந்த அரசாங்கம்ங்கிறது ஒரு 5-6 வருஷமாகவே பெரும் முதலாளிகளுக்கு வேலை செஞ்ச அரசாங்கம். சார், இப்போது இந்தியாவில் இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சுங்களேன், நான்லாம் சர்வைவ் ஆகணும், அடுத்து என்ன பண்ணணும், பொருளாதார ரீதியாக ஒரு மனுஷன் எப்படி தன்னை பிளான் பண்ணிக்கணும் அப்படின்றத எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எப்படியாவது கேவியில் சீட்டை வாங்கி பசங்க சென்ட்ரல் போர்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு நினச்சவங்க. இன்றைக்கி அந்த சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்லையே ஃப்ராடு நடந்திருக்கு. தமிழ்நாடு மீடியா அதை முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்சிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் நடக்குது. நீட் எக்ஸாமில் ஃப்ராடு நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு நீட்டில் நடந்த சூசைடுக்காக தமிழ் மீடியாவே அல்லோலப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நீட்டு பரீட்சை கேன்சல் ஆனதை பற்றி தமிழ் மீடியா வாயே திறக்காமல் இருக்குது. ஏன்னா அந்த நெரேட்டிவ் அவங்களுக்கு செட் ஆகல. ஆனால் அது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கலாம், இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று உருவாகி இது வரைக்கும் ஒரு நாளில் பிஜேபியோட பிஜேபி இத்தனை நாள் பணம் செலவழித்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் கொண்டு வந்தாங்க, அதோட 2 மடங்கு ஃபாலோவர் வந்துட்டாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக இந்த நீங்கள் சொல்கிற பொருளாதார நெருக்கடி, கொஸ்டின் பேப்பரை முன்னாடியே லீக் பண்ணுறது, கொஸ்டின் பேப்பரை தவறாக கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் மக்கள் கொந்தளித்து தெருவுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இது மாதிரி தெருவுக்கு வந்துட்டாங்கங்கிற செய்தியை இன்றைக்கி இருக்கிற தமிழ் மீடியா முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்சு தமிழ் மக்களுக்கு சொல்லலை. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பனாக வெளியில் வந்துருச்சு. 6ஆம் தேதி அன்னைக்கு டெல்லியில் ஒரு பெரிய இளைஞர்களால் அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கூட்டம் ஜென்சிங்கிறாங்க, 20-25 வயசு இருக்கிற பசங்க அவங்களா தெருவில் இறங்கி வராங்க. அண்ணாமலை அதனால தான் பார்த்து ஓடி வராரு. அதாவது எப்படின்னா, ஒரு முழு போகும் கப்பலில் எலி குதிச்சிரும்பாங்க, ஒரு சிங்கிங் ஷிப்லேருந்து ரேட்டு குதிக்கிற மாதிரி
அண்ணாமலை ஒரு முழுகிறம் கப்பல்லேருந்து எலி குதிக்கிற மாதிரி குதிக்கிறார். சார் இப்போ இந்த ரிசர்வ் பேங்க் வந்து 1,14,000 கோடி இல்லை அதுக்கும் மேலே கூட அமௌண்ட் வந்து தங்கத்தை வித்துட்டதா ஒரு தகவல் இருந்தது. அப்புறமா அதை மறுத்தாங்க. உண்மையிலே அப்படி வித்துற முடியுமா? ஆர்பிஐ நினைச்சா அப்படி பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? A1 A2க்காக என்ன வேணால் செய்யும் இந்த அரசாங்கம். ப்ளூம்பர்க்னு ஒரு நியூஸு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்திருக்க கூடும், அப்படி வித்தாங்கன்னு சொல்ல வித்திருக்க கூடும்னு. ஆர்பிஐ கொடுத்த டேட்டா சரியில்லை, இன்னும் டீட்டெயில்டாக கொடுக்கணும்னு உலகத்தில் இருக்கிற நான் சொல்லலை, எக்கனாமிஸ்ட் கணக்கு போட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னது மே மாத டேட்டா, அந்த டேட்டா ஃபுல்லாக கொடுக்காம ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் டேட்டா கொடுத்துருக்கணும். டேட்டா கொடுத்தது ஜூன் 4ஆம் தேதி. நீ ஏன் மே 20ஆம் தேதியோட டேட்டா நிறுத்திட்ட? அந்த 10 நாள் டேட்டா தானே கேட்குறான் அவன். சார் இந்தியாவில் 140 கோடிக்கும் அதிகமாக ஜனங்க இருக்காங்க. இந்த 140 கோடி பேர்கிட்டையும் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்த கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பதில் அப்பா சார் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், நீ எங்கள் நகையை நீ வச்சிருக்கன்னு கொடுத்துருக்கோம். ஆர்பிஐயோட கவர்னர் சொத்து கிடையாது, எங்கள் சொத்து, அது இந்திய மக்களோட சொத்து. அந்த சொத்தை நீ வித்தியான்னு ஒருத்தன் கேட்குறான். 31ஆம் தேதி வரைக்கும் கணக்கு கொடுக்கறது தான் நியாயம். நான் ஒருத்தன் 2ஆம் தேதி கணக்கு கேட்குறான், நான் 20ஆம் தேதி வரைக்கும் கணக்கு கொடுத்தா ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வந்திருக்கு. 31ஆம் தேதி வரைக்கும் கணக்கு கொடுத்துட்டா யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஐடி கம்பெனியில் அவங்களுடைய பங்கு மதிப்புகள்லாம் ஷேர்ஸ் எல்லாம் கீழே விழுது அப்படிங்கிறது பார்க்குறோமே, இது என்ன காரணம், எதுக்காக இது ஷேர் நடக்குது? மார்க்கெட்டில் ஐடியும் கீழே போயிருக்கு, ஐடிகள் ஆள் எடுக்கிறதும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போட முடியாது. பேங்க்கில் வட்டி விகிதம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அதனால் தங்கத்தை தவிர வேறு வழி கிடையாது. அப்படின்னா இந்த லேண்டு மாதிரியான விஷயங்கள்ல லேண்டில் யூஸே போயிடுச்சுலப்பா தம்பி. முன்னெல்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ உங்கள் ஜெனரேஷனில் எல்லாம் ஓடிடியில் பார்க்குறீங்க. அது மாதிரி நீங்கள் போய் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுலாம் விட்டீங்க. நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிடுறீங்க. சின்ன பலசர கடை வாங்கிறதுக்கு பதிலாக இந்த பிளிங்கிட்டு அங்கே இங்கே வாங்கிடுறீங்க. அந்த கடையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. மவுண்ட் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு காலத்தில் எவ்வளோ தியேட்டர் இருந்தது உனக்கே தெரிஞ்சிருக்காது, எனக்கு தெரியும். நான் சொல்கிற தியேட்டர் கெய்டி, அலங்கார், இது மாதிரி தியேட்டர்லாம் நீயே பார்த்துருக்க மாட்டேன். வில்லிங்டன், இது மாதிரி தியேட்டர்லாம் இப்போ இல்லை. சிவாஜியோட சாந்தி தியேட்டரே இல்லை இப்போ. அதனால் ஆனந்த், லிட்டில் ஆனந்த், இது மாதிரி தியேட்டர்லாம் இல்லை. இப்போ மவுண்ட் ரோட்டில் இருக்கிறது தேவியும் அண்ணா மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா தியேட்டரும் மூடிட்டாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ரியல் எஸ்டேட்டு ஃபியூச்சர் கிடையாது. மால்லையே இப்போ நீங்கள் எக்ஸ்பிரஸ் மாலுக்கு போனீங்கன்னா பாதி கடை காலியாக இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணுன்னு பிரதமரே சொல்கிறாரு. அப்போ ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கும் இல்லை. லேண்டை வாங்கின வீடு காலியாக இருக்குது. நிறைய வீடு வாங்க முடியாது, வாடகை கம்மி வாடகையில் இருக்குது. வாடகைக்கு வீடு இருக்குது, நிறைய வீடு இருக்குது. கடைகள் யூஸ் இல்லை, ஏன்னா கடைகள் நம்ம ஆர்டர் பண்ணுறது இல்லை. சினிமா பார்க்க நீங்கள் போகிறது கிடையாது. ரியல் எஸ்டேட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது? நாக்க தான் வழிக்கணும். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போது ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு, இன்னொரு பக்கம் வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு, அப்புறம் கேஸ் கிடைக்கல, ப்ளஸ் வந்து இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. போதாக்குறைக்கு தங்கம் விலையும் ஏறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக அடுத்த சில மாதங்கள் இல்லை அடுத்த சில வருஷங்களுக்கு மக்கள் இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த 3-4 வருஷம் ரொம்ப கஷ்டம். இருக்கிற வேலையிலே அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லது. வேலை போயிடுச்சுன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறது, ஒரு 300-400 கிராம் தங்கம் வாங்கி வைங்கன்னு. எங்கேயாவது அடுத்த 6 மாதத்துக்கு வேலை கிடைக்கலன்னா தங்கத்தை ப்ளெஜ் பண்ணி அங்கே வேலைக்கு போகணும், வேலையை தேடிக்கிற வரைக்கும். அதே மாதிரி இன்னும் மற்ற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கங்கன்னு நான் திரும்பி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, ஏஐயில் ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. உண்மையிலே எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.